மனுஷனுடைய வாழ்க்கையில் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கம் என்பது இருதயம், நுரையீரல், இந்த மூளை, அந்த ராஜ உறுப்புகள் தவிர மற்றது கை காலுக்கும் மற்ற உடலுக்கும் ஓய்வு கொடுக்குற வரப்பிரசாதமான ஒரு செயல் அது தூக்கம். அந்த தூக்கம் இல்லைன்னா மனுஷனுக்கு வாழ்க்கையில் உற்சாகம் முதல்ல போயிடும். தூக்கம் குறைவாக தூங்கிட்டு எழுந்தாங்கன்னா அன்றைக்கி பூரா அவங்களுக்கு சுறுசுறுப்பு குறைவாக இருக்கும். தொடர்ச்சியாகவே தூக்கம் குறைஞ்சி போச்சுன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையே குறைஞ்சி போயிடும். இது இல்லாமல் அவங்க செய்கிற காரியங்களில் ஈடுபாடு குறைவாக இருக்கும். இன்னும் அதிகரிக்க ஆரோக்கியம் கெட்டு போயிட்டு அவங்க செய்கிற காரியங்களை தள்ளி தள்ளி போடுறதுனால அவங்கள மற்றவங்கக்கிட்ட இருந்து மற்றவங்க கொஞ்சம் கேலியாக பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அவன் என்ன சோம்பேறி அப்படின்ற மாதிரி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வருமானமே குறையும். காரியங்களை செய்ய வேண்டிய காரியங்களை தள்ளி தள்ளி போட்டால் வர வருமானமும் போயிடும். இது மாதிரி பல பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டு. இன்னும் கேட்டால் தூக்கம் குறைஞ்சதுன்னா தோலில் சுருக்கம் ஏற்பட்டு முகத்தில் வயசு முதிர்ந்த தோற்றம் வரும். இரவு 10 மணிக்கு மேலே சாப்பிட்றது கூட தூக்கம் சரியாக வர்றதுக்கு ஒரு காரணம். ரெண்டாவது, இரவு உணவு எளிதாக செரிக்கக்கூடிய மாதிரி உணவாக எடுத்துக்கணும். மத்தியானத்தில் எவ்வளோ வேணாலும் இது மாதிரி ஹார்டு ஃபுட்டு வேணாலும் சாப்பிட்லாம். நைட்டில் மட்டன், சிக்கன், ஈவன் முட்டை கூட சாப்பிடக்கூடாது. முட்டை, கீரை இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஃப்ரைடு ஐட்டம் எண்ணெயில் போட்டு பொரிச்சது வறுத்தது எடுக்கிறாங்க இல்லையா, அதுவும் தூக்கம் வராமல் இருக்கிறது, சரியாக நல்ல தூக்கம் வராமல் இருக்கிறது அது ஒரு காரணம். உங்களுக்கு ஹோமியோ மருந்தும் பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட மலர் மருந்து, சித்தா ஆயுர்வேதா மருந்துகளை கொடுத்து உங்களை 3ஆவது நாள்லேருந்து தூங்க வைப்போம். ஒரு வாரத்திலேருந்து நிம்மதியாக தூங்குறீங்க. அதுக்கு நாங்கள் உத்தரவாதமாக எங்களால் சிகிச்சை அளிக்க முடியும். இது வரைக்கும் நிறைய பேருக்கு அது மாதிரி சிகிச்சையும் அளிச்சிருக்கிறோம்.